டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கருக்குள்ளே ஒரே ஒரு டம்ளர் மட்டும் வச்சு பாருங்கள், ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. அது என்ன டிப் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது நம்ம மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி வைக்கிற மாவு வந்து சீக்கிரம் வந்து புளிக்காது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சிலரோட கைக்கு வந்து அரைச்சி வைக்கிற மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வராது இல்லையா? இனிமே கவலைப்படாம ஒரு குக்கரும், டம்ளரும் இருந்தா மட்டும் போதும். நீங்க என்ன மாதிரியான கிளைமேட்ல கூட நீங்க அரைச்சு வைக்கிற மாவு வந்து சூப்பரா உங்களுக்கு புளிச்சு பொங்கி வரும். அதுதான் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க வந்து எடுக்கிற மாவோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குக்கர்ல நீங்க ஊத்தும்போது ஒரு பாதி அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லா ஊத்திட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லா உங்களுக்கு வந்து பொங்கி வெளியில வந்துரும். அதனால இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டம்ளர் வந்து 3-4 தடவை நல்லா அந்த மாதிரி சுற்றி விடுங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து டம்ளரை சுற்றி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேஸ்கட் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி குக்கர் மேலே இருக்கிற வெயிட்டும் நான் வந்து எடுக்கலை. அப்படியே தான் நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது குக்கருக்குள்ளே ஒரு மாதிரி வெதுவெதுப்பான சூடு இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து மாவு புளிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து முதல் நாள் நைட்டு நான் வந்து பண்ணி வைக்கிறேன். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லாவே வந்து புளிச்சு வந்துருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டம்ளரை இந்த மாதிரி எடுத்துடலாங்க வெளியில். மழை டைமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மாவு வந்து ரொம்ப லேட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பொங்கி. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மாவை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ உடனே வந்து எடுத்து செய்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். மாவு புளிக்காமல் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் பாதி எடுத்து வச்சுட்டு மீதி மட்டும் மறுநாள் காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவு உங்களுக்கு புளிக்காமல் அப்படியே தான் இருக்கும். ஊற்றினாலுமே அதாவது இட்லி தோசை ஊற்றினாலுமே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து வராது. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான வழுவழுப்பு தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கிறதுனால குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை சாப்பிட்றதுக்கு அதிகமாக லைக் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு 4-5 ட்ராப்ஸ் வர்ற மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிட்டு பொரியல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை உடனே வந்து இல்லாமல் போயிடும். வெண்டைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாகவே இருக்கும். எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா புளி கரைசல் வந்து ஒரு கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் வெண்டைக்காயில் வந்து புளிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புதினா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? இதில் நாட்டு புதினாலாம் கிடைக்குதுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வீட்டில் நம்ம நிறைய கூடைகள்லாம் வந்து வச்சுருப்போம்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக விட்டு வெளியில் பிடிச்சி நீங்கள் புதினாவை வந்து இழுத்தீங்க அப்படின்னா அந்த கீரை ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். தண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கும். ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எத்தனை கட்டு புதினாவாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் தனி ஒரு ஆளாக இந்த ஒரே ஒரு கூடை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து புதினா கிள்ளிடலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடானதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து வச்சு விடுங்க. தக்காளி வந்து எந்த அளவுக்கு நல்ல பழுத்து இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கிற டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பூண்டை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
அந்த தக்காளிக்கு மேலேயே அங்கங்க நடுவுல போட்டு விட்டுருங்க. அந்த பூண்டும் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இத அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிம்லயே வந்து அடுப்ப வச்சுக்கோங்க. ஒரு 4, 5 நிமிஷம் கழிச்சு அத ஓப்பன் பண்ணி இந்த தக்காளிய வந்து திருப்பி போட்டுட்டு, திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, தக்காளியும் வந்து நல்லா வெந்து வந்துரும். அது மட்டும் இல்லாம, அந்த மேல இருக்கிற அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா? தக்காளியோட மேல் தோல், அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து கழண்டு வந்துரும். இந்த மாதிரி வந்து அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது, உங்களோட தக்காளி தொக்கு வந்து ஒரு 2, 3 நாள் வரைக்கும் கூட நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம். சீக்கிரத்தில வந்து கெட்டு போகாதுங்க. ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா எல்லாத்தையுமே வந்து மசிச்சு விட்டுருங்க. தக்காளியே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வந்து மசிச்சு விடுங்க. அடுப்ப வந்து நல்லா சிம்லயே வந்து வச்சுக்கோங்க. ஒரு தடவ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, 1 வீக் வரைக்கும் கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க. இதில வந்து கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இந்த சேர்த்த மசாலாவோட இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து நல்லா போகட்டும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வரும் பாருங்க. அந்த டைமுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியா நறுக்குன ஒரு 2 பெரிய வெங்காயத்த சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃபைனலா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வ வந்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்தோட வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்குங்க இது. அந்த சட்னியில நீங்க தொட்டு சாப்பிடும்போது, அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கடிப்படும் இல்லையா வாயில. ஸோ சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க வந்து தக்காளி சட்னிய ட்ரை பண்ணல அப்டின்னா, ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பழைய டூத் பிரஷ் வந்து எடுத்திருக்கேன். அதோட மேல அந்த பிரஷ்ஷ மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடியில அந்த பின்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அடியில இந்த மாதிரி ஒரு கத்திய சூடு பண்ணிட்டு, நடுவுல சின்னதா ஒரு ஓட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவ நீங்க இத வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பாவாடைக்கும் சரி, பேண்ட்டுக்கும் சரி, நம்ம வந்து நாடா கோர்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த பாவாடை நாடா இருக்கு இல்லையா? அத வந்து இந்த நம்ம ஓட்ட போட்டிருந்தோம்ல, அதுக்குள்ள விட்டு இழுத்து இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுக்கோங்க. கட்டினதுக்கப்புறம் நம்ம இத மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா பாவாடைக்கு இன்னைக்கு நாடா கோர்த்துடலாங்க. நம்ம நார்மலா எப்பவுமே வந்து பின் வந்து யூஸ் பண்ணி நாடா கோர்ப்போம் இல்லையா? அந்த பின் வந்து யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்டின்னா, பாதியில நம்ம கோர்த்துட்டு இருக்கும்போதே நடுவுல வந்து அந்த பின்னோட லாக் வந்து ஓப்பன் ஆயிடும் இல்லையா? அது வந்து திரும்ப நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து கோர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டைமும் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கும். சில வேளையெல்லாம் நாடா போட்டுட்டு இருக்கும்போதே பின் வந்து லாக் ஓப்பன் ஆயிடுச்சு அப்டின்னா, நமக்கு கையிலயும் வந்து சில நேரங்கள்ல குத்திரும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க வீட்ல வந்து நாடா கொறுக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ குயிக்கா வந்து நம்ம போட்டுடலாங்க. எவ்வளோ பேண்ட்டுக்கு, எவ்வளோ பாவாடைக்கு வேணும்னாலும் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நாடா கோர்த்துடலாம். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், ரொம்ப புடிச்சும் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஷேர் பண்ண டிப்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து புடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபைனலா நம்ம வந்து நாடா கோர்த்து முடிச்சுட்டோம். இப்போ அழகா அந்த லாக் வந்து அதாவது அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல, அத வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அத வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பலாம் வந்து நாடா கோர்க்கிறோமோ, அந்த டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான கம கமன்னு ஒரு சாம்பார் பொடி ரெசிபி எப்படி ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் வந்து சாம்பார் பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து சேர்த்துருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீட்டு மிளகா நான் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடிக்கு நீட்டு மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்புகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் வந்து மிளகா, தனியா 2மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மிளகா வந்து காரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆனால் தனியா மட்டும் 200 கிராம் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள்
ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து சேர்த்துக்கலாம். மிளகா வந்து வறுக்கும்போது லைட்டாக சூடானா போதும். ரொம்ப நேரம் வந்து வறுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். லைட்டாக அது வந்து சூடு ஏறும்போது அங்கங்கே கருப்பு கருப்பாக வரும் பார்த்தீங்களா மிளகால, அந்த டைமில் நம்ம அதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா புடச்சி க்ளீன் பண்ண தனியா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுபடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கை வைக்கும்போது நமக்கு சுடுற மாதிரி இருக்கும் பாருங்க, அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த தனியாவையும் எடுத்து தனியாக அந்த மிளகா வந்து கொட்டியிருக்கோம் இல்லையா, அதிலே வந்து கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மிளகா வந்து 150 கிராம், தனியா வந்து 200 கிராம் எடுத்தோம் இல்லையா, இதுக்கு சரியான அளவு பார்த்திங்கன்னா 50 கிராமில் கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வர வரைக்குமே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து நல்லா கலர் மாறி வர்ற வரைக்குமே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வறுக்கிற எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இப்போ அது வறுத்ததுக்கு அப்புறமா மிளகா வந்து கொஞ்சம் காரம் அதிகம் அப்படிங்கிறதுனால மிளகு வந்து நான் ஒரு 25 கிராம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். மிளகா வந்து காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிளகு வந்து 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் ஏதோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு மாதிரி வெடித்து வரும் பாருங்கள் சீரகம், அந்த டைமில் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுலாம். நல்லா கமகமன்னு உங்களுக்கு வந்து வாசம் வரும். எல்லா பொருளையுமே நல்ல ஒரு அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட பொடி வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துறாதீங்க, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்து விட்டுருங்க. வெந்தயம் வந்து தீஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் இப்படி வந்து மாறி வரும்போது இதை வந்து தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்தோம் இல்லையா வெந்தயம், அதே ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக வந்து கடுகு எடுத்து அதையும் வறுத்துக்கோங்க. கடுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி படபடன்னு அப்படியே பொரிஞ்சு வரும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து இதை எடுத்துருங்க. அதையும் வந்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களோட சாம்பார் வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இதையும் வந்து லைட்டாக வறுத்து விட்டுடலாம். அந்த பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறும், அது வந்து ஒரு மாதிரி படபடன்னு ஆகும் பாருங்கள். அந்த டைமில் அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலை வந்து அதிகமாக சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதையும் வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கூட உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து கை வச்சு உடச்சி பார்த்திங்க அப்படின்னா நல்ல பொடி பொடியாக உங்களுக்கு வந்து தூளாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வறுபட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுருங்க. பாருங்கள் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சி வரணும். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஷினில் கொடுத்து கூட நல்லா நைஸான பவுடராக அரைச்சி வைக்கலாம். இந்த பொருளெல்லாம் நம்ம வந்து வறுத்து வைக்கும் போதே நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு கமகமன்னு நல்ல வாசம் வந்துட்டுருக்கு. இப்போ இது வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி கப் யூஸ் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு தடவை வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சலித்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக அடியில் தங்கிச்சு அப்படின்னா அதையும் வந்து திரும்ப ஒரு 2-3 தடவை போட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாம்பார் பவுடர் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவே நீங்கள் வந்து நல்லா இன்னுமே எனக்கு வந்து கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற மிளகாவில் ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக கொடுக்கும். அதே சமயத்தில் கலர் நல்லா அதிகமாக கிடைக்கும். வேணும்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு உங்களோட தேவைக்கு நீங்கள் வந்து வெளியே வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து நல்லாவே தாங்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நான் வந்து சேர்க்குறேன். ஆல்ரெடி நான் வந்து காலையில் வச்ச சாம்பார் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் எதுவுமே நான் சேர்க்காம தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ரெடி பண்ண சாம்பார் பொடி தான் சேர்த்தேன்.
அந்த சாம்பாரோட கலரே வந்து மாறி நல்ல ஒரு மனம் வந்தது. நல்ல ஒரு வாசமாவும், நல்ல ஒரு டேஸ்டியாவும் இருந்தது. நல்ல காரசாரமா இருந்தது. கண்டிப்பா நல்ல காரசாரமான ஒரு சாம்பார் பொடி ரெசிபி வேணும் அப்படின்னா, கண்ண மூடிட்டு நீங்க இந்த பொடிய இதே அளவுகள்ல ட்ரை பண்ணலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட அளவுகள் வந்து குடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.